ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசிப் இல்லைனா ஒரு கம்பைலேஷன் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம நிறைய நடிகைகளை கவர்ச்சி காட்டி பார்த்துருக்கோம். ஸோ ஆனால் சில பேர் கவர்ச்சியும் காட்டுவாங்க, அது நல்லா தான் இருக்கும். இருந்தாலுமே ஃபேஸை மட்டுமே ஜூம் பண்ணி ஃபேஸை வச்சே கவர்ச்சி காட்டக்கூடிய நடிகைகளும் இருக்காங்க. ஸோ ஒரு சில நடிகைகள்லாம் கவர்ச்சியும் காட்டுவாங்க, ஆனால் ஃபேஸ் மட்டுமே வெறும் சாரியில் அந்த ஃபேஸை மட்டும் காட்டினாலே நமக்கு வேலை முடிஞ்சிடும். அந்தளவுக்கு ஒரு வயகராவான ஒரு ஃபேஸ் இருக்கக்கூடிய நடிகைகளோட லிஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ஒரு வீக்கெண்ட் ஸ்பெஷல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ், டஸ்கி பியூட்டி அப்படின்னு சொல்லி நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட்டு நல்லா நடிக்கக்கூடிய ஒரு நடிகை. கவர்ச்சி காட்டலாம், சூப்பராக கவர்ச்சி காட்டக்கூடிய உடல் அமைப்பு இருக்கக்கூடிய நடிகை. இருந்தாலுமே என்னுடைய ஃபேஸே போதுங்க, நான் வேறு எந்த பாகத்தையும் பெருசாக காட்ட மாட்டேன், என்னுடைய ஃபேஸே போதும் கவர்ச்சி காட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேஸை மட்டுமே வச்சு அவங்களோட லிப்ஸை வச்சு பிதுக்கிறது, அப்புறம் க்ளோஸ்அப்பில் அவங்களுடைய ஆங்கிளை ஃபேஸில் காட்டுறது அப்படின்னு சொல்லி நிறைய அந்த ஃபேஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ க்ளோஸ்அப்பில் வச்சே கவர்ச்சி காட்டக்கூடிய நடிகையாக நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் அப்படின்றது அவங்களுடைய டஸ்கி பியூட்டி தான். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா அப்படின்னா தெரியும். ஸோ ஒரு மாதிரியான ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ரெஷன் கேப்சர் பண்ணுறதுக்கு க்ளோஸ்அப் வைக்கிறது வேறு, இருந்தாலுமே ஒரு மாதிரியான மார்க்கமான ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு ஃபேஸ் க்ளோஸ்அப் வைப்பாங்க. அது நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு அதிகமாக வைப்பாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு டஸ்கி பியூட்டியோடைய ஃபேஸ் க்ளோஸ்அப். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் நடிகை நம்ம ஸ்னேகா. ஸோ ஸ்னேகாவுடைய கிசு நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ அவங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள், அவங்களுடைய கவர்ச்சி வீடியோக்கள், குத்து விளக்குலேருந்து எப்படி கவர்ச்சி நடிகையாக மாறினாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்களோட ஃபேஸ். ஸோ அந்த ஃபேஸை வச்சே அந்த சிரிப்பும் அந்த ஒரு மார்க்கமான ஒரு மினி வயகரா ஃபேஸும் வச்சே வேலையை முடிச்சு விட்ருவாங்க. ஸோ நிறைய படத்தில் இவங்க குத்து விளக்காக நடிச்சிருப்பாங்க, வெறும் சாரியில் மட்டுமே நடிச்சிருப்பாங்க. பாடல் காட்சிகள் அப்படின்றது தனி. ஸோ அந்த வெறும் சாரியில் மட்டுமே நடிக்கிறாங்க இல்லையா, அந்த சீன்ஸ்லலாம் அந்த ஃபேஸை க்ளோஸ்அப்பில் எடுத்துன்னு போயிட்டு அவங்களுடைய ரியாக்ஷனை கேப்சர் பண்ணுவாங்க. பாரு அப்பா அல்டிமேட்டாக இருக்கும்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு நடிகை ஸ்னேகாவுடைய ஃபேஸ் க்ளோஸ்அப் பிடிக்குமா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ இந்த லிஸ்ட்லேயே எனக்கு ஆல் டைம் ஃபேவரட், எந்த நடிகை வந்தாலுமே ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்றது ஸ்னேகா மட்டும்தாங்க. ஸ்னேகாவை அடிச்சிக்கிறதுக்கு அந்த எக்ஸ்ப்ரெஷனை அந்த ஃபேஸில் காட்டுறதுக்கும் அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும். ஸோ உண்மையாலேயே பின்னாடி இந்த யாரோ குத்துறாங்க செய்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ரெஷனை ஃபேஸில் காட்ட முடியும். அப்படியும் அந்த ஜூம் மட்டும் போயிட்டு அந்த ஜூமில் கேப்சர் பண்ணுறது தான் ஹைலைட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இந்த படத்துடைய இந்த சீன் எல்லாமே சிலம்பாட்டம் படத்தில் வரக்கூடிய சீன்ஸ். நம்ம ஸ்னேகா நடித்த அவங்க அதிகமாக கவர்ச்சி காட்டிய 3 படங்கள் நம்ம போடுறோம்னு சொல்லி பேசியிருந்தோம் இல்லையா. ஸோ அதை கூடிய சீக்கிரமே அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஸ்னேகாவுடைய ஃபேஸ் கட்டை க்ளோஸ்அப்பில் பார்த்து தெரிக்க விடுங்க. வீக்கெண்டில் நிறைய வேலை இருக்கும். ஸோ அந்த வேலைக்கு ஏதாவது ஒரு வீடியோ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கான வீடியோ இது தான். ஸோ அந்த சிலம்பாட்டம் படத்தில் அரசல் பொருசலாக காட்டியிருப்பாங்க, ஆனால் பயங்கர குத்து வாங்கியிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ரேஞ்சில் தான் அந்த பாடல் காட்சிகள்லாம் இருக்கும். மச்சான் மச்சான் அப்படின்ற சாங்கில் ஃபேஸை வச்சே ஒரு கவர்ச்சி காட்ட முடியும் அப்படின்ற சாங்னால் அது இது தாங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரியே கவர்ச்சி காட்டுறதுக்கு ஃபேஸை மட்டுமே யூஸ் பண்ண ஒரு சாங் இந்த சிலம்பாட்டம் படத்தில் அந்த மச்சான் மச்சான் சாங் தான். ஸோ அந்த ஃபேஸை வச்சு அப்படியே தேய்ச்சி இது அப்படியே ஃபுல்லாக அந்த ஹீரோ நம்ம சிம்பு தான் ஃபேஸை வச்சே தடவி எடுத்திருப்பார், தெரிக்க விட வைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேஸுக்கே ஒரு வயகரா, நம்ம ஸ்னேகாச்சும் மினி வயகரா, அடுத்து ஒரு வயகரா ஃபேஸ் அப்படின்னா அது நம்ம நயன்தாரா தான். ஸோ இந்த வயகரா ஃபேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கோலிவுட் ஃபேன்ஸால் ரொம்ப அன்போடு அழைக்கப்படக்கூடிய ஒரு நடிகை நயன்தாரா. ஸோ அந்த ஒரு மாதிரியான ஒரு மார்க்கமான ஃபேஸ், ஸோ ஒரு கலையான ஒரு அம்சமான ஃபேஸ் நம்ம ஸ்னேகாவோடையது. ஆனால் நயன்தாராவுடைய ஃபேஸ் ஒரு மார்க்கமாகவே இருக்கும். ஸோ அந்த ஒரு ரொமான்டிக் சீனாக இருக்கட்டும், ஒரு மாதிரி சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஃபேஸப் க்ளோஸ்அப்பில் வச்சுட்டாலே போதும். ஒரு இன்னசென்ட் லுக்குலேயும் சரி க்ளோஸ்அப்பில் வச்சுட்டாலே போதும், நமக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ என்ன தான் நயன்தாரா பிக்னிலேயே நம்ம பார்த்துருந்தாலும் கூட அந்த ஃபேஸை க்ளோஸ்அப்பில் பார்த்திங்கன்னா அந்த பிக்னியை விட இது பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு மாத்திரை அப்படின்னே சொல்லலாம். ஸோ நிறைய பேர் அந்த மாத்திரையை எடுங்கப்பா இன்றைக்கி வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது இந்த மாதிரியான ஒரு மாத்திரை தான். ஸோ நடிகை நயன்தாராவுடைய ஃபேஸப், இந்த 3 நடிகைகளில் எந்த நடிகையோடைய ஃபேஸ் கார்டு உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எந்த செகண்டில்
எந்த நிமிஷத்தில் தெறிக்க விட்டீங்க அப்படின்றதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இதை வந்து வீக்கெண்ட் ஸ்பெஷலாக போட்டிருக்கேன். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இமெயில் ஐடிக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க, நம்ம பேசலாம். அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராமோடைய லிங்க்கும் டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்க அதில் பேசலாம். அண்ட் எந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்றதையும் எந்த நடிகை வந்து பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில்.